Hi friends, நான் பிரவீனா பேசுகிறேன். அவந்திகா டிசைன் ஸ்டுடியோட எம்டி டிசைனரும் நான் தான். உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டைல் பஜார்ன்ற நிகழ்ச்சி மூலமா உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்டைல் பஜார் நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ லேட்டஸ்ட்டு டிசைனிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஆஸ் அ டிசைனராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெஸ் பேட்டர்ன், இது நம்மளே க்ரியேட் பண்ண ட்ரெஸ் பேட்டர்ன். இது என்னென்னா, இது கல்யாண சீசன். இந்த மாதம்லாம் வந்து நம்மளுக்கு கல்யாண சீசன். இந்த கல்யாண சீசனில் இந்த ட்ரெஸ்ஸு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், சங்கீத்துக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பார்ட்டி வேர்ஸ் நல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஜுவல்லரி போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நெக் பேட்டர்னே நாங்கள் அப்படி தான் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்யூஷியா பிங்க்குன்னு சொல்லுவோம் இந்த கலர். இந்த பிங்க்குக்கு நம்ம வந்து கான்ட்ராஸ்டாக ஒரு விஷயத்த கொடுக்குறோம். என்னென்னா பிக் ஸ்டோனில் ப்ளூவும் அதை சுற்றி உள்ள க்ரீன் ப்ளஸ் இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சோக்கர் டிசைன் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த க்ரியேஷன் என்னென்னா, இப்போ சப்போஸ் வந்து எதுக்கு ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்கோம்னா பேங்கிள் போடுறோம். இப்போ பேங்கிள் போடுறது பதிலாக இங்கே நம்ம எம்ப்ராய்டரி கொடுத்துட்டோம்னா இதோட ஒரு ஹைலைட் வரும். ப்ளஸ் வங்கி போடுவோம். இது எல்லாமே ஒரு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா நகைகளுமே ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளரையே நம்ம கொண்டு வந்துடுறோம். இந்த வங்கி பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குறோம். ஸோ அப்படி போடும்போது ஒரு ஃபுல் செட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஜுவல்லரி கம் ட்ரெஸ்ஸாக வந்து இது நம்மளுக்கு அமைஞ்சிருது. இதுக்கு வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு நகை போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நல்ல லாங் ஜும்காஸ் போட்டுக்கலாம். அந்த ஜும்கா வந்து நல்ல ஹேண்டிக்லேயோ இல்லை நல்ல டைமண்ட்ஸ்லேயோ இருக்கிற மாதிரி அந்த ஜும்கா போட்டுங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ப்ளஸ் இதோட மெட்டீரியல் வந்து ரா சில்க், பியோர் ரா சில்கில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரிச்னஸ் வந்து நம்மளுக்கு இன்னுமே நல்லா காமிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து இந்த ரா சில்க் மெட்டீரியல்லே கீழே வந்து கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் டிஷ்யூவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே யூனிஃபார்ம் கலராக இருந்தால் கூட நம்ம நடக்கும்போது யூனிஃபார்மிட்டி இருக்கும். இப்போ லேயராக இதே வந்து ஒரு 3 லேயராக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு லேயரில் பார்த்திங்கன்னா டிஷ்யூ இருக்கும், ஒரு லேயரில் பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் இருக்கும், இன்னொரு லேயரில் பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் கம் குந்தன் ஸ்டோன்ஸில் நம்மளுக்கு எம்ப்ராய்டரி இருக்கும். இது நடக்கும்போது அந்த வேவினஸ் இருக்கும். அந்த அலையாக வர மாதிரி நடக்கிறப்ப இருக்கிற போது உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அழகாக காட்டும். சப்போஸ் இது பிளெயினாக இருக்குது, சப்போஸ் இந்த ஃப்ரண்ட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா இதுக்கு பனாரசி துப்பட்டா வந்து நம்ம ஆட் பண்ணி நம்மளுக்கு இதுக்கு போடலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதே போட்டு, ஏன்னா இப்போ ஒரு நாள் போட்ட ஃபங்க்ஷனுக்கு போட்டதை அடுத்த நாள் நம்ம போட மாட்டோம். ஸோ இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, ஃப்யூச்சரிஸ்டிக்காக நீங்கள் வந்தீங்கன்னா இதை பாதியாக கட் பண்ணி இதை ப்ளவுஸாக ஆக்கிக்கலாம். இதுக்கு கீழே உள்ளதை நம்ம ஸ்கர்ட்டாக ஆக்கிக்கலாம். ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ஒரு டாப்போ, இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு சாரியோ கூட ஃப்யூச்சராக பண்ண 2 in purpose 3 in purpose நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கான ஹேர் ஸ்டைல், இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி பார்க்கணும், ஒன்று லூஸ் ஹேர்ஸ் விடலாம், அப்படி இல்லைன்னா நல்லா எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஹை போனிஸ் போடலாம், அப்படி இல்லைன்னா நல்லா மேலே மட்டும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு கீழே வந்து கேர்ள்ஸ் பண்ணோம்னா அது நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நெத்தி சுட்டி அந்த மாதிரிலாம் வச்சு எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு சுட்டியில் இந்த செயின்ஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் வச்சாலுமே நல்லாயிருக்கும். ஏற்கனவே இந்த ஜும்கியே நல்லா வந்து ஒரு கிராண்ட்னஸ் கொடுக்கும். ப்ளஸ் இந்த ஒரு நெத்தி சுட்டி கொடுக்கும். வேறு வளையல் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நெக்லஸ் போடணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப அழகாக இருக்கும். இதை இன்னும் ஆட் ஆன் பண்ணணுன்னா அந்த ஒட்டியானம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டியானம்னு நான் சொல்கிறது அந்த கோல்டு ஒட்டியானம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபேன்சி டைப்பில், அதுவும் செயின் டைப்லாம் இல்லை, இந்த பெல்ட்லேயே இந்த கட்டிங்ஸ் மாதிரி வரும். அது போட்டு ஜஸ்ட்டு போட்டிங்கன்னா அது இன்னுமே அழகாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஆட்-ஆன்ஸ், நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதுல ஆட்-ஆன்ஸ். இதோட நான் இது வேறு சொல்லியிருந்தேன், இந்த கலருக்கு ஃப்யூச்சரில் இதை ப்ளவுஸாவோ இல்லைனா ஒரு ஸ்கர்ட்டாவோ இல்லைனா இந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு துப்பட்டா ஆட் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற பார்த்து. ஏன்னா இதுக்கு வந்து எல்லா கலருமே இந்த ட்ரெஸ்ஸோட போகலாம், இருந்தாலுமே ஒரு சென்சிபிளான கலர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் போகும் நல்லா, ப்ளஸ் இதோட வந்து க்ரீன் போகும். க்ரீன் கூட நல்லா நான் சொல்கிறது டபுள் ஷேடான க்ரீன்ஸ் நல்லா போகும். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஆன்டிக் கலர், க்ரீம் கலர்,
டிஷ்யூ இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இந்த ட்ரெஸ்ஸோட போகும். ப்ளஸ் துப்பட்டா நம்ம க்ரீம் துப்பட்டா போகும். ப்ளூ இந்த ஸ்டோன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற எல்லா கலர்ஸும் இந்த ட்ரெஸ்ஸோட நல்லாவே உங்களுக்கு போகும். ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பேக் சைடு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படின்னா நல்ல பேக்கில் உங்களுக்கு நல்ல ஒரு டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த டைமண்ட் ஷேப்பை சுற்றி உங்களுக்கு நான் நல்லா எம்போஸ்டான ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்போம். அது என்னென்னா நீங்கள் பேக் சைட்லேயும் உங்களோட முதுகை வந்து ரொம்ப அழகாக காட்டும். அதுவும் இல்லாமல் இது ஹை க்ளோஸ் நெக் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸே இருக்காது. நம்ம வந்து ரொம்ப ஒரு லோ பேக் பண்ணுறோமான்ற அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஹோப் இட் இஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் மீட்டிங் இன் ஸ்டைல் பஜார். தேங்க்ஸ்.